உடல் பயிற்சிகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். இப்போது கோடை காலம் நெருங்கிக் கொண்டிருப்பதால் எல்லோருமே கோடையை சமாளித்து உடலுக்கு தேவையான குளிர்ச்சியை கொடுப்பதற்காக வந்திருக்கக்கூடிய சில வித பழங்களை பயன்படுத்துகிறோம். அதில் தர்பூசணி என்பது ஒன்று. தர்பூசணியில் நாம் வாங்கும்போது நல்ல பெரிய பழமாக இருந்தால் அது நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்து தட்டி பார்த்து எல்லாம் வாங்கிடுவோம். அதை வாங்கி வெட்டியும் சாப்பிட்றோம். சாப்பிட்ட பிறகு உடல் வெப்பத்தை குறைக்கிறது. ஓரளவு குறைச்சாலும் சிறுநீரெல்லாம் பெருக்கி அதெல்லாம் செய்ய வேண்டியதெல்லாம் செய்தாலும் கூட சளி பிடிச்சி இருமல் வரும், தும்மல் வரும். அதுக்கு காரணம் அந்த தர்பூசணி இயல்பானதாக இருந்தால் இதெல்லாம் வராது. உடல்ல உள்ள கெட்ட நீரையெல்லாம் வெளியேற்றி விடும்போது நுரையீரல்ல மாசுகள் தங்கி சளி உருவாவதற்கு வழி ஏற்படாது. அப்படி தர்பூசணி சாப்பிட்ட பிறகு ஏன் ஏற்படுதுன்னா, அந்த தர்பூசணியில நம் உடலிலேயே சுரக்கக்கூடிய ஸ்டீராய்டு மற்றும் சில ஹார்மோன்கள் அதிகப்படியாக கொடியில் இருக்கும் போதே பழத்தோட காம்புல இன்ஜெக்ஷன் மூலமா நீடில் மூலமா செலுத்திடுறாங்க. அது தண்ணீரை உறிஞ்சும் போது இதையும் சேர்த்து குடிக்கிறப்போ அதோட எடை கூடுவதற்காக திசுக்கள் அதிகமான நீரை இழுத்து தன்னுடைய எடைய கூட்டிக்கிட்டு பெருகிடு. ஒரு 4-5 நாள்ல ஒரு 5 கிலோ 6 கிலோ இருக்கக்கூடிய பழம் 10 கிலோவா மாறிடும். விவசாய லாபத்துக்காக இதை செய்கிறாங்க. ஆனால் இந்த ஆக்சிடோசின்ங்கிற ஒரு ஹார்மோன் கால்நடைகள்ல மற்றும் பெண்களுக்கு பால் அதிகமா சுரக்கிறதுக்காக இயற்கை உடல்ல இருந்து உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு ஹார்மோன். இத செயற்கையா தயார் செய்து இந்த ஹார்மோனை நீடில் மூலமா அந்த பழத்தோட இணைப்பு காம்புல ஏற்றிருக்கும்போது அது எடைய கூட்டி. இப்ப இதை வாங்கி சாப்பிடுறவங்களுக்கு இந்த ஹார்மோன் இயல்பா அவங்க தேவைக்கு ஏற்ப உடல்ல சுரந்து இருக்கிறப்ப இது தேவைக்கு கூடுதலா உடம்புல ஏறும். அப்போ இந்த பொருள் ஒவ்வாத பொருள், இந்த உடலுக்கு ஒவ்வாது, இதை வெளியேற்றணும் அப்படிங்கிறப்ப ஒவ்வொருத்தருடைய இயல்பான எதிர்ப்பு சக்தியும் ஈஸ்னோஃபைல்ஸ் அப்படின்னு ரத்தோட்டத்தில் இருக்கிற WBC ரத்த வெள்ளணுக்கள்ல இருந்து ஈஸ்னோஃபைல்ஸ் அதிகமா உருவாக்குது. இது நுரையீரலுக்கு பிரிஞ்சு வரும்போது இந்த எக்ஸ்ட்ரா ஆக்சிடோசின் அல்லது வண்ணங்களை உருவாக்குவதற்காக ஏற்றப்படுகிற நிறமிகள் பழங்கள் அந்த சிவப்பு நிறத்தை இன்னும் அதிகமாக்குறதுக்காக ஏற்றப்படுகிற இன்ஜெக்ஷன் அது நுரையீரலுக்கு வரும்போது பிரிக்கப்படுறப்ப ஈஸ்னோஃபைல்ஸ் அதோட சேர்ந்து சளியா மாறி அதை வெளியேற்றுவதற்கு இருமல், தும்மல் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை ஏற்படும். நாம மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டு அதை நிறுத்தினோம்னா அந்த கழிவு நுரையீரலில் இருந்து இடமாற்றப்படுது தோல் பகுதிக்கு. அப்போ அரிப்பு, சினைப்பு, தடிப்பு அந்த மாதிரி. இதை தவிர்த்துக்க நாம தர்பூசணி பழம் வாங்கும் போது மிகப்பெரிய சைஸ்ல இடையில இல்லாம சாதாரணமா ஓரளவு ஒரு 2 கிலோ 3 கிலோ அந்த மாதிரி உள்ளதாகும். நல்ல அடர் சிவப்பு இல்லாம வெளிர் ரோஸ் கலர் அந்த மாதிரி உள்ள பழங்களை வாங்கி சாப்பிடுவதன் மூலமா நாம இந்த பிரச்சனைகளை தவிர்த்துக்கலாம். இந்த ரசாயன தாக்குதல்கள்ல இருந்து நம்மளை காப்பாற்றிக்கலாம். கோடையோட விருப்பத்தையும் மாற்றிக்கொள்ளலாம். இதற்கு இன்னும் சில வழிமுறைகளும் இருக்கு. இந்த வெப்ப காலத்துல வெப்பத்தை போக்கிட்டு அம்மை நோய் அல்லது கட்டி, குப்பளம் இதெல்லாம் வராம தடுத்துக்கிறதுக்கு மருந்து கடைகள்லையும் பெரிய பெரிய மளிகை கடைகள்லையும் சப்ஜா விதை அப்படின்னு ஒண்ணு விற்பனை செய்யறாங்க. கீரை விதை மாதிரி இருக்கும். அதை வாங்கி ஒரு சின்ன ஸ்பூன் இரவுல தண்ணியில ஊற போட்டு காலையில அதை வெறும் வயிற்றுல குடிக்கலாம். அந்த விதையை சுற்றி மீக்கஸ் அப்படின்னா வழவழப்பான ஒரு தன்மை உப்பி போயிருக்கும். அந்த விதையை தான் காட்டும். அந்த விதையையும் மென்று சாப்பிட்டுட்டு அந்த தண்ணியை குடிச்சிட்டோம்னா நம்ம உடல் வெப்பத்தை தவிர்த்து கொள்ளலாம். தோல் நோய்கள் வராமல் காப்பாற்றிக் கொள்ளலாம். இந்த சளி பிடிக்காமல் அது காப்பாற்றும்.
அதுக்கு மேல எல்லாருக்கும் தெரிஞ்சது, ஒரு பக்கங்கள்ல வெட்டிவேர்பாங்க, இன்னொரு பக்கங்கள்ல விராமச்சி வேர்பாங்க. வெள்ளையா மூங்கில் வேர் போல மெல்லிய வேர்களா இருக்கும். அதை கொஞ்சமா எடுத்து தண்ணியில லேசா கழுவிட்டு அதை ஒரு கட்டு மாதிரி கட்டி, அந்த வேரை கொண்டே கட்டலாம் நினைச்ச பிறகு கட்டி மண்பானையில தண்ணியை வச்சு அதில் போட்டுட்டு அந்த தண்ணியை குடிச்சிட்டு வர்றவங்களுக்கும் இந்த மாதிரி வெப்பத்தால ஏற்படுற கட்டிகள், கொப்பளங்கள், அரிப்பு, சளி, இருமல், தும்மல், உடல் சூடு, இது எல்லாத்தையும் போக்கிக்க முடியும். இதையும் நீங்க பயன்படுத்தி இந்த கோடை காலத்தை வெற்றிகரமாக சமாளிக்கலாம்.